கதிர் அவனோட எதிர்ச்சி திருவிழாவுக்கு நம்மளெல்லாம் கூப்பிட்டாங்க. என்னதான் இருந்தாலும் அவன் நம்ம வீட்டுல வளர்ந்த பையன். அவனுக்காக நம்ம தானே போகணும். ஆனா கோபத்துல அண்ணன் போக மாட்டேன்னு சொல்லிட்டாரா? அதை மீறி நாம எப்படி போக முடியும்? அவன் பண்ணத யாரும் எல்லாத்தையும் மறந்துட்டு உடனே நான் வரேன்னு சொல்ல மாட்டாங்க. பார்வதி, கதிரிக்கு ஏதோ நல்லது நடக்குது, நம்மளும் போய் வாழ்த்தலாம்னு நினைச்சேன். ஏன் போக வேண்டியதானே? உங்களை யார் இப்ப தடுத்து நிறுத்தினா? அவளை போக போயிடுவாங்க. ஏய், அண்ணனை மீறி எப்படி போறது? அதுவும் இல்லாம பத்திரிகையில அண்ணனோட பேர் மட்டும் தானே இருந்துச்சு, என்னோட பேர் இல்லைல்ல. அப்ப எப்படி என்னால போக முடியும்? அப்பா, இவ்வளவு நாளா இதுதான் சொல்லிட்டு இருக்கேன். உங்களுக்கு இப்ப ஒன்று புரியுதா? என்னது? இந்த வீட்டுக்கு யாரு பக்கம் இருந்தாலும் அதுல ரகுராமன்ற பேரை மட்டும்தான் போட்டுட்டு வராங்க. யாராவது ஒருத்தராவது சிவராமன் உங்க பேரை போட்டு எடுத்துட்டு வராங்களா? ஏய், நம்ம குடும்பத்தோட தலைவர் வந்து அண்ணன் தான். அப்ப அவர் பேர் தானே போடுவாங்க. அதெல்லாம் இல்லைங்க, இது ரகுராமன்றவருடைய பேர். என்னம்மா கிடையாது. டியூஷனா 4 இல்ல 5. இந்த வீட்டுல மாமா தான் எல்லாம். மாமா, வெயில் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு. மோட்டர் கொண்டு விட சொல்றேன். நல்ல சவகாசமா புள்ளி. இல்ல மாமா, பூங்குடி இல்ல மாமா, வெயில்ல பாவம் முட்டி போட்டுட்டு இருக்கா. நான் சொல்லலையே. நீ ஏதாவது அப்படி கேட்க சொன்னியா? அவங்க கர்மாவுக்கு அவங்க தான் காரணமா? நீ போய் வேலை பாரு. மாமா, இப்ப சுட வெயில்ல இருந்தா ஏதாச்சும் ஆயிடும் மாமா. என்ன ஆயிடும்? செத்து போயிடுவாளா? சாகட்டும். அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? இங்க பாருங்க, உங்க எல்லாருக்கும் ஒண்ணு சொல்லிக்கிறேன். நான் இங்க இருந்து எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். என்ன மீறி அவளுக்கு யாரும் உதவி செய்ய போனது? அப்படி ஏதாவது நடந்துச்சு, அருவாள் எடுத்து வெட்டி போடுவேன். உங்களை இல்ல, வாசல்ல உட்காந்துருக்காளே அவளை. அப்படியா? இப்ப பரவாயில்லையா உங்களுக்கு? இப்ப பரவாயில்ல சாந்தி. என்ன வருது? உங்களுக்காக நான் கோயிலுக்கு போய் வேண்டிட்டு வந்தோமா? சரவணா, எந்த சாமி இருந்தாலும் நீ என் பக்கத்துல இருந்தா கோபம் சொல்லுங்க. அம்மா, சாப்பிடுமா? இன்னும் கொஞ்சம். நீ சாப்பிட்டு சொல்லுவா. சாப்பிட்டியா? இல்ல மகேஷ், இல்ல போய் கொஞ்சம் சொல்லு. எதுக்குங்க? வேண்டாம். அவதான் தெம்பா இருக்கும். இல்ல அப்பா, அதை கொடுங்க, இதை குடிங்க. அம்மா, நான் சொல்றேன், நீங்க குடிங்க. குடிங்கம்மா, குடிங்க. ஜூஸை குடிச்சிட்டு நல்லா ரெஸ்ட் எடுக்கணும். புரியுதா? எனக்கு எதுக்குங்க ரெஸ்ட்? இந்த ஒரு விஷயத்துலயாவது புருஷன் சொல்றத கேட்கணும். சரியா? எனக்கு தூக்கம் வர மாதிரி இருக்கு. படுத்துக்கலாம். நீ முன்னாடியே சொல்லியிருக்கலாம்ல. நான் வேற ஹாஸ்பிட்டல் அங்கே நின்று உங்களை அலைய வச்சுட்டேனே. இல்ல, இப்ப கிளம்பினாலே கரெக்டா தான் இருக்கும். நீ பார்த்து போ. தேங்க்ஸ் மேரி, நான் வரேன். டேய் யமுனா, நீ எப்படி வந்த? இப்பதான் வந்தேன். கொஞ்சம் முன்னாடி வந்தேன். ஓ சரி, நான் கிளம்புறேன்.
இல்லை, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. நான் இன்னொரு நாள் ஏதோ நினைவு வந்திருக்காருல்ல, நான் அவர் கூட கிளம்புறேன். ஐயோ காரணம் டைம் ஆகுது. நீ கேப் புக் பண்ணி கிளம்பிக்கிறியா? ஆமாண்டி, யாரோ கஸ்டமரை பார்க்க போகணும்னு சொல்லிட்டு இருந்தாரு. கஸ்டமரை பார்க்க தானே இந்த வீட்டில் ட்ராப் பண்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆக போகுது? நீங்க வண்டி எடுங்க. ஏங்க, வரீங்களா? அவங்களோட ரெடியா இருக்காரு. எப்படி உங்களுக்கு ஆச்சு? நாளைக்கு காய்கெல்லாம் பார்த்தா மார்க்கெட்டுக்கு கேட்க மாதிரி யாரோ கதையால கேட்க மாதிரி சம்பவம் நடந்தாங்க. என்ன நடந்துச்சு கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்க. வீட்டுக்கு போயிட்டு கத்தி